ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட இந்த யூடியூப் வழியாக பேஸ்புக் மூலியமாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுத்தும். நாம் பாடி துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரின் நாமம் மகிமைப்பட போகிறது. வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீரநட நடந்துடுவோம். ஆமேன். வெள்ளம் போல சாத்தா வந்தாலும் ஆமேன், அது எல்லாத்தையும் நாம் உடைக்க போகிறோம். இந்த பாடல் மூலியமாக பாடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவியான கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீர் அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீர் அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோ. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. காடானால் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். பாடலாமா? காடான மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். களைப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். களைப்பையில் கை வைத்திட்டோ, நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோ, ஆமென் ஆண்டவரே. நாம் வீரநடை நடந்திடுவோ, ஆமென் ஆண்டவரே. வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாம் வீரநடை நடந்திடுவோ. கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போ, இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை துரத்திடுவோம். விசுவாச வார்த்தைத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென் ஆண்டவரே. அப்பா, அந்த காடானாலும் மேடானாலும் உம்முடைய கரத்தை பிடித்து நாங்கள் நடப்போம். அப்பா, உடைய கரத்தை பிடித்து நடப்போம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்கிறது, தேவ கிருபையினாலே. ஆண்டவர் வார்த்தை பாருங்க, இந்த மாதம் முழுவதும், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அநேக இடத்துல பிரேயர்கள் கேசல் ஆண்டவரே. அப்பா, அநேக இடத்துல கேரல்கள் ஆண்டவரே. அப்பா, அநேக இடத்துல நைட்டு ஆண்டவரே, ஆண்டவர் பிறக்க போகிறார் இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு வருகிற ஊழியக்காரர்கள் அநேக பேர் நாங்கள் எங்கெல்லாம் போய் சொல்றோமோ, ஆண்டவர் பிறக்க போகிறார், ஆண்டவர் பிறந்த மாதம் இது, நான் அவருடைய பிறந்த நாளையே. அதே போல அநேக காலத்துக்கு பிறக்க போகிற அந்த பிறநாள் கேக் வெட்டிலாம் கொண்டாடுவாங்க.
ஆமென். அது போல அன்பின் சகோதர சகோதரிகள், அவருக்கு மேசியா என்று பேர் அநேக பேர் இருக்குதுங்க. அவருக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவாராக. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு மகிமைப்படுத்துவாராக. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தர். வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். கர்த்தர் பாருங்க, அப்பயோ ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில இந்த மக்கள் இந்த பூமியில பிறக்க போகிறேன், இது ஒரு குமாரன் பிறப்பார் என்று இது ஆண்டவர் தீர்க்க தத்தமா அவருக்கு பிதாவானவர் கொடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட இது மாதிரி ஒரு பாலகம் பிறப்பா, மேசியான்னு கூப்பிடுங்க. நல்ல ஒரு அவருடைய நாம் அவருக்கு எவ்வளவு பேச அவ்வளவு வல்லமுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறார். அது போல அநேக பிதா, பரிசுத்த ஆவியானவர், அது போல மேசியா ஆனவரே, நிறைய அவருக்கு அநேக 5 வகையான பெயர்களை கொண்டு அதிசயமானவராக இருக்கிறார். பாருங்க, அதிசயமானவர். ஆமென். அவருக்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாருங்க. இந்த காலத்துல மக்கள் மாதிரி யாருமே நமக்கு ஆலோசனை கொடுக்க மாட்டா. அவர் என்னை இந்த வழியில போங்க, இந்த வழியில நடங்க, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தரா இருக்கிறார். அன்பின் பிரியமானவர்களே, வல்லமுள்ள தேவன். எப்படியாப்பட்ட பிசாசு வந்தாலும், உன்னை எதிர்த்து நின்றாலும், இந்த மாதத்தில் நின்றாலும், அவருடைய வல்லமை உங்களை எல்லா பிசாசு முறியடித்து அவர் வல்லமுள்ள பிதாவா உங்களோடு இருப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இருப்பாருங்க. ஆமென். நித்திய பிதா. ஆமென். பிதா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்க இந்த மாசத்துல உங்களுக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. அவர் நித்திய பிதா. ஆமென். ஆசீர்வாதமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருக செய்வார். அவர் பிதாவானவர். அங்கிருந்து ஆசீர்வதிப்பார். தகப்பங்கிட்ட கேட்ட பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவருக்கு மன்றாடி உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். சமாதானம். ஒரு போருக்கு போறீங்க, சார்ந்த யுத்தம் நடக்குது. ஆனா அந்த இடத்துல சமாதானம் இருந்தாதான் அது 2 நாட்டுக்கு ஒரு ஒரு ஒழுங்கு பண்ண முடியும். அந்த நாட்டை சமாதானத்தை பண்ண முடியும். நீங்க சண்டை சச்சோட போய் ஒரு ஆயத்தமா போய் அப்படியே சண்டை போலான்னு போகும்போது ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம் இல்லை, ஒரு அக்கா தான் சமாதானம் இல்லை, உற்றார் சமாதானம் இல்லை. அவர் சொல்லுவார், நான் உனக்கு சமாதான பிதாவா இருக்கிறேன், நீங்க சமாதானத்தோடு இருங்க. நீங்க ஒரு போர்ல ஒரு சமாதானம், வெள்ளை கொடி ஆட்டினா அந்த போர்ல சமாதானம் ஆயிடும். அது அரெஸ்ட் ஆயிடும். அதுன்னா சமாதான புறா. ஆண்டவர் பாருங்க, புறா நமக்கு சமாதான தூதர புறா வைத்திருக்க. ஏன்னா பரிசுத்த ஆவி அது வெள்ளையா ஆண்டவர் மேல உட்கார சொல்ல, அந்த பரிசுத்த ஆவியின் சமாதான பிதாவா நம்ம வழிநடத்துவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். எல்லாத்துக்குள்ள சமாதானம். இந்த கிறிஸ்துமஸ் நாள் எல்லாம் சமாதானத்தோடு சோத்திரம் சொல்லுங்க, சமாதானம் பண்ணுங்க, எல்லாரையும் கலந்து பேசுங்க, ஒரு குடும்பமாய் ஒரு ஐக்கியத்தை உருவாக்குங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே கூடப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை அன்றைய ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாத தேவைகளை சந்திக்க முடியாது. கிறிஸ்துமஸ் நாளிலே கூட அநேக தேவைகள் இருக்கும். ட்ரெஸ் எடுக்கிற காரியங்கள் அன்றைய அப்பா, பிள்ளைகள் தேவைகள் இருக்கும். அன்றைய அப்பா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்காக அன்றைய ஆயத்தப்படுத்தியிருப்பார்கள். அப்பா, அது தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர் பணத்தை சந்தித்து வழிநடத்த முடியாது. செபிக்கிறேன். சமாதான சமாதான துதாவா இருங்க. சமாதானத்தை கொடுங்க. அந்த குடும்பத்துக்குள்ள தேவைகளை சந்திங்க. அப்பா, ஒற்று அன்றைய அப்பா எந்த பிரச்சனை வராதளவுக்கு என் தேவன் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. செபிக்கிறது கேட்கும் போது அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை காண பண்ணட்டும். அப்பா, இந்த நாளிலே கூடப்பா அன்றைய இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரி கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். ஓ ரிகபாலா சந்தரபா கபா எந்தரபா கபா ஆவியானவரை வழிநடத்தி வணிகமைப்படுத்துவாராக. இந்த ஞாயிறு ஆராதனை அன்றைய கலந்து கொள்கிற கேட்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. செபிக்கிறேன். தொடர்ந்து அவர்களை வழிநடத்துங்கப்பா.
இந்த ஆராதனை வேலையில கூடப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு தேவன் எப்படி ஒரு மிராக்கள் நடந்தது என்று சொல்லத்தக்கதான கிருபை தரப்போதா இந்த மாதம் முழு தேவைகளை சந்திக்க போகிற கர்த்தர் பெரிய நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.